Allahu Akbar. மதீனா கேபிட்டல். இந்த வேர்ல்டுல ஒரு வல்லரசாக இஸ்லாம் உருவாகுது. இஸ்லாமிக் சிவிலைசேஷன் பிரான்சுடைய போர்டை தட்டுது. தோரங்க பிரான்ஸ், இஸ்லாம் வந்துட்டு பிரான்சுக்குள் இஸ்லாம் நுழைகிறது. சின்னவர்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அந்த வரலாறுகளை நீங்கள் தனியாக படியுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் எங்கேயோ பரவி போச்சென்று சொன்னால் நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, எல்லா மார்க்கத்தையும் விட இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வோம் என்று வாதா தருகிறான். ரசூலுல்லாஹ்க்கு வாதா கொடுத்த லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, எல்லா மார்க்கத்தையும் விட இது மேலோங்கித்தான் நிற்கும். இது நாம் வளர்க்கல, நீங்க வளர்க்கல, இது வளரும். இது ரப்புல் இஸ்ஸத் வளர்க்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீனத்தில் அந்த உணர்வோடு நிற்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு சொன்னா இல்ல இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் ஒண்ணு இல்லை, நாங்களும் உங்களோட வர்றோம் என்றா பிரச்சனை முடிஞ்சு. சின்ன ஒரு கூட்டம் அங்க அல்லாஹ்வுடைய உதவி நேரடியா இறங்கணும். இப்பையும் ரப்பு அவர்களை கைவிடல் என்றதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அவர்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன ஆயுதம் ஓடி வந்து வச்சுட்டு போறாங்க. என்னையோ பங்கருக்குள்ள நிக்கிறாங்க. ஆனால் இன்னும் யுத்தம் ஓயல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முடியல. அதுவா இதுவா, இது கொண்டு வா அது கொண்டு வா, இது மீடியா பேன், வராத வீடியோ வேணாம், என்னெல்லாம் பண்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைவிட மாட்டான். துரோகம் பண்ணி விட்டார்கள். அல்லாஹ்விடம் கையேந்துவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தத்துடைய முதவி முஸ்லிம்கள், நீங்க பயப்படாதீங்க. வல்லாஹி, ரப்பு மீது ஆணையிட்டு சொல்கிறேன், பத்ரிலே வந்தார்கள். சஹாபாக்களுக்கு தெரியாது இந்த யுத்தம் எப்படி முடியும் என்று தெரியாது. ஸஅத் பின் முஆத் இடையில நிப்பாட்டினார். ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ப்ளீஸ் நில்லுங்க, நாங்க கூடாரம் அமைச்சு தர்றோம், வராதீங்க, நாங்க போறோம். நாங்க வராட்டி இந்த குதிரையில நீங்க போயிருங்க, நாங்க வந்தா உங்களை கூட்டிட்டு ஊருக்கு போறோம், அவங்களோட யுத்தம் பண்ண போறோம். என்ன உணர்வு தெரியுமா? நீங்க வராதீங்க ரசூலுல்லாஹ், நீங்க வராதீங்க, நாங்க சண்டை பிடிக்கிறோம், நாங்க சண்டை பிடிக்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்றால் என்ன? அந்த சுன்னத்து என்னென்றால், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பலகீனமாக்கி இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் பலமாக்கிட்டான் என்றால், பலமான கூட்டத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான், பலகீனமான கூட்டத்திட எல்லாத்தையும் எடுப்பான். அந்த பலகீனத்தை இன்னும் அதிகப்படுத்துவான், பலத்தை இன்னும் அதிகப்படுத்துவான். இந்த பலத்துக்கும் பலகீனத்துக்கும் மோதல் உருவாகிற நேரம் அல்லாஹ் பளிச்சென்று காட்டுவான். பலகீனப்பட்டவர்கள் வெற்றி கொள்வார்கள். இதுதான் சுன்னத். சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கபில் வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா. நபியே, அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது. வலன் தஜித, நீர் பார்க்க மாட்டீர். அல்லாஹ்வுடைய சுன்னத்து வலன் தஜித சுன்னத்துல்லாஹ், அதாவது தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாறுதலையும் நபியை நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த சுன்னத்தை ஒவ்வொன்றா நீங்க வரலாறுல பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சஹாபாக்கள் ரமலானுடைய 17 அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஏனப்பா ஷவ்வால்ல தேர்ந்தெடுக்கலாமே? 16 நோன்புகளை பிடித்து தங்கள் பலகீனமாக இருக்கிறாங்க. ரமலானில் அந்த இரவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வாங்கண்டா, அவர்கள் 300 பேர், சில ரிவாயத்துப்படி 313, சில ரிவாயத்துப்படி 320 பேர். அவர்கள் எல்லோருக்கும் போவதற்கு 100 ஒட்டகம், 100 குதிரை. அதாவது அந்த அது ஒட்டகமா குதிரை ஞாபகம் இல்லை, அதாவது இவ்வளவுதான் இருக்குது. அந்த பக்கத்துல பெண்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். நைட்டுக்கு ஒட்டகத்தை அறுக்கிறார்கள். 100 பேருக்கு ஒரு ஒட்டகம், 10 ஒட்டகம் அறுக்கப்படுவது. எடுத்து பொறிச்சு சாப்பிடுறாங்க, ஆட விடுறாங்க, பாடல். மக்காவுடைய எல்லா தலைவரும் வந்திருக்கிறாங்க. அபூஜகல், உத்துபா, ஷைபா, உமையா, எல்லாரும் கடும் பலமானவர்கள். உங்க ஊர்ல சண்டி இருப்பான் பாருங்க, அந்த மாதிரி சண்டிய மக்கள் இருந்தாங்க. மதீனாவுல ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் முன் வரிசையில தொழுகையாளிகள், ரொம்ப பக்குவமான சாதாரண மக்கள், இஸ்லாத்தை ஆரம்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு சில சண்டியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது அந்த பக்கத்துல ரவுடி கும்பல் எல்லாம் நிக்குது. அவங்க கையில மக்காவுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. பெரிய படை 1000 300. ரமலானுடைய 17 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பயந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது 1000 என்பதற்காக வேண்டி ஸஅத் பின் முஆத் நிக்க சொன்னாங்க. ரசூல் அவரை பார்த்து சிரிச்சாங்க. இல்ல ஸஅத் போமாண்டாங்க. சிரிச்சிட்டே முன்னாடி போனாங்க. இன்றைக்குள்ள தலைவர் மாதிரி, நான் இருந்து ஆபரேட் பண்றேன், நீ முன்னாடி போ, வெத்தின போறோம் நான் சொல்றேன், அதான் கதை. ரசூலுல்லாஹ் முன்னாடி போனார். 56 யுத்தத்தில் 19 யுத்தத்துக்கு நெஞ்சை கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹ். அப்படி முன்னாடி போனவர்கள் ரசூலுல்லாஹ். போகிற வழியில
சஹாபாக்கள் போய் யுத்தத்துக்கு ரெடி பண்றாங்க. அந்த இரவு ஒரு துள்ளி ஹதீஸை பரட்டி பார்த்தால் ரசூலுல்லாஹ் தூங்கவே இல்லை என்று வருது. தூங்கவே இல்லை, முழு இரவு ரப்போடு பேசுறார்கள். அதுதான் அடிமை. எஜமானன் அடிமை என்ற தத்துவத்தை படிக்கணும். அல்லாஹ் உனக்கு எல்லாம் தெரியும் என்றா உதவி வராது. கெஞ்சி 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 ஒரு பொஸ்ஸிட்ட ஒரு ஒர்க்கர் கேட்கறது வேற. அடிமை எஜமானண்டா, அடிமைண்டா யாருன்னு நீங்க படிச்சா புரியும். அடிமைண்டா ஆன்மாயில்வாங்க, சந்தையில விற்பாங்க. வாஷிங் மிஷின் எடுத்து போட்டா நீங்க ராத்திரியும் போடலாம், பகலும் போடலாம், 24 மணி நேரம் போடலாம். அத மாதிரி ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு போய் விலைக்கு வாங்கிட்டு போனா அவனுக்கு சாப்பாடு நீங்க விரும்பினா கொடுக்கலாம். ரோட்ல போட்டு மிதி மிதின்னு மிதிக்கலாம். இன்னொருத்தன் கேட்டா நான் வாங்கிக்கிறேன், நீ வாங்கினீங்களே போ. அதான் அந்த காலத்து சட்டம். அடிமைக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் கெஞ்சுவான் கெஞ்சுவான். இஸ்லாம் சொல்லுது அப்த் ரப். ரப்பண்டா யாரு, அப்தண்டா யாரு? ரசூலுல்லாஹ் அடிமையா நின்று எல்லாம் தெரியும் தானே, உனக்காக வந்தோமே அப்படி சொல்லல. யா ரப், இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் இவர்கள் அழிந்தால் நாம் போயிட்டோம்டா பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு யாரும் மெய்ய மாட்டார்கள். எங்களை கைவிட்டாதையா அல்லாஹ்டு துடித்தார்கள். அந்த இரவு ரசூலுல்லாஹ் கண்ணில ஒரு துளி தூக்கம் இல்லை. பெருமானார் பத்ர்ல வந்து நிக்கிற நேரம், அதாவது ஷஃபை சரி செய்கிறார்கள். ஒரு தோழருக்கு லேசா பட்டுட்டு, யா ரசூலல்லாஹ் எனக்கு பழி திருக்கணும் யா ரசூலல்லாஹ், உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியாது. இந்த பின்னாடி அப்படியா ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க. கொஞ்சம் ஆடு இது பண்ணி குத்துங்க பான்றாங்க. மற்ற சஹாபாக்கள் பார்க்கிறார். அப்படியே ரசூலுல்லாஹ்வை கட்டி மோந்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இது இந்த யுத்தத்துக்கு பிறகு நானும் நீங்களும் சந்திப்போமான்னு தெரியாது. நானும் நீங்களும் பார்த்துக் கொள்ற கடைசி நாளாக இருந்தால் யா ரசூலல்லாஹ், யுத்தத்துக்கு முன்னாடி உள்ள மனநலமையை நான் சொல்லுவதற்கு சொல்கிறேன். அப்படிப்பட்ட நேரம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை கட்டி பிடித்து, எனக்கு இந்த வாய்ப்பு வேணும், இதுக்குத்தான் இப்படி கேட்டேன் யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க நோவிக்கல யா ரசூலல்லாஹ். பெருமானாரை கட்டி அரவணைத்து, என் உடலோடு உங்கள் உடல் இதிலே இருக்கட்டும், இது கடைசி நாளாக இருந்தால் நான் அப்படியே ஷஹீதாக்கப்பட்டால் என்ற உணர்வோடு அந்த தோழர் பேசுறார். காலை நேரம் சஜதாவில் இருந்த ரசூலுல்லாஹ் கையை ஏந்தி மேல் அல்லாஹ்விடம் ஏந்தி ஏந்தி கேட்கிற நேரம், பின்னாடி உள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எப்பயும் ரசூலுல்லாஹ் முன்னாடி, ரசூலுல்லாஹ் பக்கத்துல, ரசூலுல்லாஹ் பின்னாடி, அல்லாஹ் அவரை அப்படி வைத்திருந்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கபரிலும் அப்படி ரவுலால அபூபக்கர் பக்கத்துல, ஜன்னாவிலும் அபூபக்கர் பக்கத்துல, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர் மகளை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக ஜன்னாவில் கொடுத்திருக்கிறார். மிக சிறப்பான மனிதர். அவர் பின்னாடி இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய அத்தனை துன்பங்களுக்கும் தன் பின்னாடி நின்ற மிக பெரும் ஒரு மனிதர், மிக பெரும் ஒரு சஹாபி. அவர் தோளில் உள்ள துண்டு கீழே உழுவுது. ரசூலுல்லாஹ் ரப்போடு மதிமயங்கி பேசுகிறார்கள். எடுத்து போடுகிறார். ரசூலுல்லாஹ் ஒரு வேட்டியும் மேலால் ஒரு துண்டும் போட்டிருந்தார்கள். அது கீழே உள்ள திரும்ப போட, திரும்ப உள்ள திரும்ப போட, பலவாட்டி பிடித்து ரசூலுல்லாஹ்வுடைய தோளை பிடித்து, யா ரசூலல்லாஹ், أشهد أن لا